மெயினாக செய்கிற ஃப்ரூட்ஸ் பொக்கேலேருந்து பெரிய ஆளாக ஆகி மனோஜோட தொழிலதிபர் ஆவான்ட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவள் தன்னோட உழைப்பையும் எல்லா முயற்சியும் செஞ்சு பண்ணுறா. அதனால அவள் எல்லாமே நல்லதாகவே நடக்குது. மனோஜாட்ட கெட்ட புத்தி உள்ளவன் ஆனால் இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் அவன் டெவலப்பே ஆகாமல் அப்படியே இருக்கிறான். ஆனால் இந்த கூறுவட்ட விஜயா எப்போ பார்த்தாலும் அந்த மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு முத்தையும் மீனாவையும் கேவலமாகவே பேசிகிட்டு இருக்கான். படிப்புன்ட்டு சொல்லிகிட்டே உட்காந்துருக்கேன். அந்த படிப்பு இல்லாமையே மீனாக என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கண்டிப்பாக இந்த புக்கேட ஃப்ரூட்ஸ் புக்கேயில் வந்து பெரிய ஆளாகி பிஸ்னஸ் மேன் ஆகி மேலே மாடி கட்டி தானே தனியாக ஒரு வீடு வாங்கி நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை வாழ்த்தினோடனே விஜயாவுக்குமே ரோகிணிக்குமே ரொம்பவே ஆத்திரம் பொங்குது. என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இவளுக்கு 2 பேரும் அடங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கா. அதற்கு போட்டியாக இந்த டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காகவே விஜயா இருந்துட்டு போய் ரத்த தானம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர சொல்கிறா. எல்லாருமே நாளைக்கு பார்வதி வீட்டுக்கு வந்துடுங்க, வேலைக்கு போகிறதெல்லாம் லேட்டாகவே போங்க, நான் ரத்த தான முகாம் ஆரம்பிச்சிருக்கிறேன், அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் வந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்களும் சரி என்னடா புதுசாக அம்மா பண்ணுறாங்களே என்னென்னு தெரியல, மீனா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நாளைக்கு போய் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு நீ என்ன பண்ணுறேன்னே தெரியல, ஆனால் இத்தனை நாளாக கெட்டதை பண்ணிகிட்டு இருந்து இப்போ நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருக்க, சரி நானும் வரேன்னு சொன்னோடனே எல்லாருமே போகிறாங்க. போய் அங்கே பார்த்தா நல்லா பக்காவாக ரத்த தான முகாம் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதில் வந்து மீடியாவெல்லாம் வர சொன்னேன்னு பார்வதிகிட்ட கேட்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வீடியோக்காரன் வந்தாலே இவன் ரத்தம் கொடுக்குற மாதிரி போய் ரத்தத்தை கொடுத்துட்டு வந்து ரொம்பவே பண்ணுறாங்க. எதனாலப்பா இப்படியெல்லாம் அம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோடனே தெரியலடா, எனக்கே ஒன்றும் தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தான் நம்மளும் பார்க்கலாம், அதுக்கு பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே விஜயா வந்து ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டு நான் ரத்தத்தை கொடுத்துட்டு முதல்ல மனோஜ் நீ போய் ரத்தத்தை கூட எடுத்தது அப்படின்னு நானும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பயப்படாத போ அப்படின்னு சொன்னானே போகிறதுக்கு அம்மா என்னம்மா இவங்க மற்றவங்களை கொடுக்க சொல்லுங்கம்மா நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு தரணும் அப்படின்னு அப்பா நீ போப்பா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நீ இதாக தான் இருக்க, நீ முதல்ல போடான்னு சொல்லி எல்லோரும் அனுப்பிச்சி விட்றாங்க. நர்ஸு வந்தோடனே ஒரு மூடி அளவு மட்டும் ரத்தத்தை எடுங்க அப்படின்னு. ஆமாம் என்ன டானிக் கணக்காக இது நல்லா இவங்ககிட்ட இருக்கிற ரத்தத்தையெல்லாம் உறிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் சொல்கிறாங்க. போய் ரத்தம் தானம் கொடுக்க போயிடுறான். விஜயாளுக்கு வந்து நல்ல விளையாட்டவே நடிச்சிட்டு இருந்துட்டு இங்கே டயர்டாக இருக்குது, ஒன்றும் முடியலன்ட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்து கத்திட்டு இருக்கிறா. பார்வதி வந்து உன்னை பேட்டி எடுக்கணுமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னானியா, சரின்ட்டு போகிறா. போய் பேட்டி எடுக்க பார்த்தானியா என்னென்னு சொல்கிறேன், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணுற மனப்பான்பு இருக்குது. நான் வந்து படிக்கிறப்பவே டெய்லி நான் ஸ்கூல் போகிறப்ப எங்கள் அப்பா பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவார். அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போகிறத ஒரு நாய் பார்த்துக்கிட்டே இருந்தது. என்னடா டெய்லி நம்மளை பார்க்குறேன்னு நான் ஒரு நாள் வாங்கி அதுக்கு போட்டேன். அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு நீ நல்லாவே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதில் இருக்க, நீ நல்ல பெரிய லெவலில் வருவ, நல்ல சோசியல் ஹெல்ப்பராக நீ வருவ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா பாராட்டினதாக சொல்லுவான். என்னடா பாவம் எங்கள் மாமனார் இதையெல்லாம் பார்க்க கண்ணு இல்லாமல் செத்து போனதே நல்லதாக போச்சு, இத்தனை பொய் மேலே பொய்யா எடுக்கிறாளே, இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை முத்துக்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறப்ப உனக்கும் இது என்ன தான் நடக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனாவுக்கும் பொக்கே ஆர்டருக்கு வந்து ஃபோன் வருது. இப்போ நீங்கள் செஞ்ச பொக்கே நல்லா இருக்குது, நாளைக்கு எனக்கு 20 புக்கே வேணும்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்து கூப்பிட வர்றாங்க. அப்போ வந்து விஜயா பார்க்குறா, இது ஆறுடா வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன வேணும் அப்படின்னு, இல்லை இப்போ மீனாவையும் முத்தியும் பார்க்கணும், நான் பொக்கே ஆர்டர் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் பொக்கே அவங்க செஞ்சுருக்காங்க, அது நல்லா இருக்குது, இப்போ வந்து தான் அதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவளை நல்லாவே செய்ய மாட்டேன், அவள் எங்கேயோ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதை நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்குறீங்க, இவங்ககிட்ட கொடுத்தாவெல்லாம் அந்த ஆர்டர் உங்களுக்கு செஞ்சு முடிச்சு தர மாட்டோம்னா, இல்லையே எனக்கு அன்றைக்கி முடிச்சுதான், அன்றைக்கி 1-2 செஞ்சா, இப்போ நீங்கள் 10-20ன்னு ஆர்டர் நிறைய கொடுக்க வந்து அவள் நல்லாவா செய்ய போகிறா, அவள் செய்யவே மாட்டா, நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்க வேணாம் வேறவங்ககிட்ட கொடுங்க, நான் அந்த அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் ஆர்டர் கொடுங்க, அவங்க சூப்பராக செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி சிந்தாமணி அட்ரஸை கொடுக்குறா. கரெக்டாக அந்த சிந்தாமணி அட்ரஸ் கொடுக்குறப்ப முத்து உள்ளே வந்துடுறேன். யாருங்க நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப நான் இப்படி மீனாவை பார்க்க வந்திருக்கிறேன், ஃப்ரூட்ஸ் புக்கே வந்து ஆர்டர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், எனக்கு ஒரு 20 வேணும், அதனால் அது ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், ஆனால் உங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இவங்ககிட்ட கொடுக்க வேண்டாம், நல்லா செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, இவங்களை வச்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, இவங்க வந்து உங்கள் தொழிலை வந்து எப்பவுமே கெடுத்துட பார்க்குறாங்க, நீங்கள் அதை மனசில் வச்சு வாழ்க்கையை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் புக்கே ஆர்டர் கொடுக்க வந்தவர் சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு மீனாக இருந்துட்டு அப்போ தான் சின்ன பையனாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்காரோட வாழ்க்கையை கெடுத்தீங்க, இப்போவுமே எங்களோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம், ஏன் எங்களை வாழ்க்கையில் முன்னேறவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி
மெயினாக விஜயாவை பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு கேட்டுட்ருக்கா, திட்டிகிட்டு இருக்கா. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்க்க போனால் அந்த புக்கை ஆர்டர் கொடுக்க வந்தவர் வந்து முத்தோட சின்ன வயசு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கறபடியே, முத்து என்னை அடையாளம் தெரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல, நான் தான் உன் ஆகாசு, நான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தானு உங்கள் அண்ணன் என்னை அடித்தானல்ல அந்த ஆகாசே தான். உங்கள் அண்ணனால இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் நல்ல நிலைமைக்கு இருக்கிறேன். இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இருந்தாலும் உங்கள் வார்த்தையை பேசி புக்கே ஆர்டர் கொடுத்தே ஆகணும் தான் இருந்த. நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்ப. நீ வந்து சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போகலின்னா நீ நல்லா இருந்திருப்ப. அந்த போகவே காரணம் வந்து உங்கள் அண்ணங்கார மனோஜ் தான். அது எல்லாமே தெரியும். உங்கள் அண்ணன் வந்து ஒரு செல்ஃபிஸ்ட்டு. அவன் வந்து இப்படி இருந்ததுனால தான் நான் வந்து இப்போ தொழிலதிபராகி வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேன். உங்கள் அண்ணன் மாதிரி இப்படியே பின்தங்கி இருக்கான் பார்த்தியா. அவனுக்கு வந்து என்றைக்குமே நல்ல மனசே கிடையாது. நீ வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறவன், எல்லாத்துக்கும் நல்லதை செய்கிறவன். அதனால் நீ எப்போவுமே நல்லா இருப்ப. இந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் ஓன் டெவலப் ஆகி நல்லா இருப்பீங்க. முதன்னு 2 புக்கே வாங்கினேன். இப்போ வந்து அந்த புக்கே பிடிச்சிருக்குதுனால எல்லாம் அதை தான் கேட்குறாங்க. அதனால் இப்போ 20 புக்கே நான் வாங்க வந்திருக்கேன். இந்த பணத்தை பிடிச்சிட்டு எனக்கு சிவரப்பா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு ஆகாஷ் வந்து சொல்லிகிட்ருக்கான். அது கேட்டோன்னே முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்படியே இருக்க பார்க்க போனால் மீனாவுக்கு தான் கடைசியில் அந்த டாக்டர் பட்டா கிடைக்கும். இப்போ விஜயா செய்கிறதெல்லாம் போய் பித்தலாட்டத்தில் செய்கிறது, ஆனால் மீனா செய்கிறதெல்லாம் உண்மையாக தன்னோட மனசில் இருந்து செய்கிறதுனால இந்த விஜயாவுக்கு கிடைக்க வேண்டிய டாக்டர் பட்டம் மீனாளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.